நம்ம அதிசர்ன்னு தான் காரியஸ்ல பட பிஸியாக இருந்தாலுமே அவருடைய அடுத்த பட வேலைகள் எப்படி நடக்குது அப்படின்றத அவ்வப்போது விசாரித்து கொண்டு தான் இருக்காராம். இவருடைய முந்தைய திரைப்படமான குட் பேட் அக்லி திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண அதே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இவருடைய அடுத்த படத்தையுமே எடுக்க இருக்காரு. இதனை ஆதிக் அவர்களே சமீபத்துல ஒரு இன்டர்வியூலயுமே சொல்லியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா ஜி.வி. பிரகாஷ்குமார் தான் இந்த படத்திற்குமே இசையமைக்கிறாரா. ஏகே அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கார்பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. இது எப்போது முடிவடையும், ஏகே 64 படத்துடைய ஷூட்டிங் எப்போது தொடங்கும் அப்படின்னு ரசிகர்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏகே 64 படத்துடைய ஷூட்டிங் அக்டோபர் அல்லது நவம்பர்ல ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கா. ஆனா முதற்கட்ட வேலைகள்ல ஆதிக் அவர்கள் எப்போதோ களமிறங்கிட்டாராம். தற்போது அடுத்தடுத்த வேலைகள் அதிரடியாக நடந்துட்டு இருக்கா. அதிர்ஷ்டம் இல்லாத காட்சிகளுமே கூடிய விரைவில் படமாக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுது. அப்படி பார்க்கையில இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. இதனால ரசிகர்களுமே ஒரு பக்கம் குஷில இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டே அஜித்சாருடைய 2 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஆண்டு துவக்கத்திலே அதாவது சம்மர்லயே ஒரு படம் ரிலீஸ் ஆனா கண்டிப்பாக சமமாசாக இருக்கும் அப்படின்றதுனால ரசிகர்களுமே ஒரு பக்கம் ஆட்டம் போடுறாங்க. சோ அவங்கள மேலும் மகிழ்விக்கும் விதமாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடலை நம்ம ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்களுமே முடிச்சிருக்காரா. கூடிய விரைவிலே பாத்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குடன் கூடிய போஸ்டர் வெளியாக கூடும் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.